ஹாய் குட் லக். இப்போ நம்ம வந்து பிஹெச்பியில் இம்ப்ளோட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் என்னென்னா ஒரு அரேவை ஜாயின் பண்ணுது, அரேயில் இருக்க எலமெண்ட்ஸை ஜாயின் பண்ணுது ஸ்ட்ரிங்காக யூஸிங் ஏ ஸ்பெசிஃபைட் டீலிமிட்டர். அந்த டீலிமிட்டர் தான் அரே. இங்கே ஸ்ட்ரிங் செப்பரேட்டர், நம்ம என்ன ஸ்ட்ரிங்கை வச்சு செப்பரேட் பண்ண போகிறோமோ. பேசிக்காக என்னென்னா ஒரு அரேவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுது பை யூஸிங் concatenating the array elements with a specified delimiter between each elements. இப்போ ஒரு யூஸ் கேஸ் பார்ப்போம். இப்போ யூஸ் கேஸில் என்னென்னா பேசிக்காக சிஎஸ்வின்னு ஒன்று இருக்குது. சிஎஸ்வி ஃபைல்னு நிறைய பேர் இது பண்ணுவாங்க. என்னென்னா எக்ஸலில் இருக்குது டேட்டாபேஸில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அங்கே இருக்க ஸ்டோர் பண்ணியிருக்கிறதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி கமா செப்பரேட்டட் வேல்யூஸாக நம்ம கொண்டு வரலாம். அதான் பேசிக்காக சிஎஸ்வினா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். நம்ம டேட்டாபேஸ்லேருந்து வேல்யூஸை எடுத்துகிட்டு வரோம், அதை ஒரு அரேவாக எடுத்துகிட்டு வர முடியும். அதே நேரத்தில் கமா செப்பரேட்டட் வேல்யூஸை எடுத்துகிட்டு வர முடியும்னா அதுக்கு இதான் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வந்து இப்போ இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ஒரு சிஎஸ்வி டேட்டா க்ரியேட் பண்ணுவோம். ஒரு சிஎஸ்வி டேட்டா எப்படின்னுங்கிறத க்ரியேட் பண்ணுறதை காட்டுறேன். நம்ம வந்து டேட்டாபேஸ் ஆக்சுவலாக இது டேட்டாபேஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு அரேயாக இமேஜின் பண்ணிக்கங்க. டேட்டாபேஸில் நம்ம ஃபெச் பண்ணிட்டு வர ஒரு அரேவை இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க வேல்யூஸ் ஓகேவா. இப்போ இதில் எப்படி இருக்குன்னா அந்த அரே இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0க்கு ஜானும் 1க்கு ஜாஸும் 2க்கு 30 இருக்கா. இது அரேவாக இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா நம்ம வந்து சிஎஸ்வி அண்டர்ஸ்கோர் டேட்டாவாக மாற்றிருக்கோம். அது எப்படி மாற்றுறோன்னா இம்ப்ளோட் ஃபங்க்ஷனை வச்சு மாற்ற போகிறோம். யூஸிங் இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோம், சிஎஸ்வினாவே கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் தானே. இப்போ நார்மலாக அந்த அரேவை நீ லூப் பண்ணி வெளில எடுத்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் மட்டும்தான் ஷோ ஆகும், 0க்கு ஜான் ஜோஷ். பட் இப்போ நம்ம அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அப்படின்னு மாற்ற போகிறோம். டேட்டாவை பாஸ் பண்ணியாச்சு. இப்போ எக்கோ பண்ணணும் அந்த சிஎஸ்வி டேட்டா ஸ்ட்ரிங் தானே இது, $CSV underscore data எக்கோ பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், கமா செப்பரேட்டட் வேல்யூஸாக வந்துருச்சா. இப்போ இதுவே வேர்டம் பண்ணால் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு தெரிஞ்சிடும் நமக்கு. வேர்டம் பண்ண பாருங்கள் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி காட்டுச்சா. அதான் பேசிக்காக ஒரு அரேவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுது. இது நாம் யூஸ் கேஸ் நம்பர் 1 சிஎஸ்வி டேட்டாவை க்ரியேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு query strings, பில்டிங்கே யூஆர்எல் query strings நம்ம பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் யூஸ் கேஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் கேஸ் நம்பர் 2 இதெல்லாம் வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத ஐடியா. பில்டிங் யூஆர்எல் query strings, அதாவது நம்ம டேட்டா பேஸ்லேருந்து அதை வந்து ஃபெச் பண்ணி அதை வந்து query string-ஆக பாஸ் பண்ணலாம். மேலே இருக்கும்ல நம்ம online.phpன்னு இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம வந்து வேல்யூஸாக பாஸ் பண்ணி டேட்டா எடுக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ ஒன்று செஞ்சு காட்டலாம். யூஸ் கேஸ் பில்டிங் query strings-ஆக இப்போ பேராம்ஸ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அது ஒரு அரே. அந்த அரேயில் ஐடின்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். ஐடி ஈக்குவல் டு 1, கமா நேம் ஈக்குவல் டு ஜானு. இப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா நேம் ஈக்குவல் டு ஜான். இப்போ நமக்கு அரே வேல்யூஸ் இருக்குது. இதை query string-ஆக பாஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா
நார்மலாக என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து இந்த மாதிரி எப்படி எழுதணும்னு வச்சுக்கோங்க. இதில் நார்மலாக ஒரு கெட்டில் போயிட்டு நம்ம ஒரு யூஆர்எல் டைப் பண்ணப்போ கோர் பிஹெச்பியில் என்ன பண்ணுவோம்னா ஐடி ஈக்குவல் டு 1 ஆம்பர்சன் நேம் ஈக்குவல் டு நம்மளோட இப்போ நேம் டாலர் இருந்துச்சுன்னா இதை கொடுத்து இப்படி கொடுத்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுற மாதிரி ஏஹெச்எஃப் டாகில் கொடுப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பாஸ் பண்ணலாங்கிறது தான் லாஜிக்கு. இம்ப்ளோரில் ஆம்பர்சன் தான் நமக்கு செப்பரேட் பண்ண போகுதுன்னு சொல்லி ஒரே ஒரு இதை கொடுத்துட்டு செப்பரேட்டரை கொடுத்துட்டு பேராம்ஸ் கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டா உங்களுக்கு கோடும் நீட்டாயிரும். நமக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கவும் முடியும். வேல்யூ செக்யூராக பாஸ் ஆயிரும். இப்போ ரன் பண்ணினா பாருங்கள் ஐடி ஈக்குவல் டு நேம் ஈக்குவல் டு ஜான் அப்படிங்கிறப்ப அந்த கெட் ரிக்வெஸ்ட்டில் நம்ம எதை கொடுக்க முடியும். ஓகே, இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ் கேஸ் நம்பர் 2 பில்டிங்கு query string building URL based query string. யூஸ் கேஸ் நம்பர் 3 வந்து combining paths or file directories. எப்படின்னா இப்போ நம்ம வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா நம்ம எப்போதுமே இமேஜ் அப்லோட் பண்ணுறப்ப அதோட டைரக்டரிஸை தான் வந்து சொல்லுவோம். இந்த இடத்துல போய் சேவ் பண்ணு, கோர் பிஹெச்பியாக இருக்கட்டும், ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அப்போதைக்கு வந்து டைரக்டரிஸை நம்ம பாஸ் பண்ணல, இல்லை ஒரு லிங்க்ஸ் பாஸ் பண்ணினா கூட அதில் இதை யூஸ் பண்ணலாம். எப்படின்னா டைரக்டரி வந்து நார்மலாக இதை எழுதிக்கிட்டு இருக்கோம் நம்ம வேர் ஸ்லாஷ் இது ஸ்லாஷ் வேர் ஸ்லாஷ் www ஸ்லாஷ் இதுக்குள்ளே என்னோட ஃபோல்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே போய் சேவ் பண்ணுன்னு சொல்லி இமேஜுக்கு அப்லோட்கெலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பிடிஎஃப் இதுக்கு எல்லாமே பண்ணுவோன்னு வச்சுக்கோங்க. அதை சிம்பிள் ஆக்கிறதுக்கு நாம் இம்ப்ளோட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். வேர் நம்ம www HTML hyphen index.php கொடுத்துட்டோமா. இப்போ நம்ம ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ் வச்சுருக்கோம். இந்த பாத்தை வந்து ஏன்னா நீங்கள் இதை எப்படி யோசிக்கணும்னா இந்த பாத் வந்து டேட்டா பேஸில் அப்லோட் ஆகிருக்கு. பேசிக்காக அப்படி ஆயிருக்குன்னு யோசிக்கணும். உங்கள் இமேஜ் டைரக்டரி அதை நீங்கள் செப்பரேட் பண்ணி பார்த்தா எடுத்துக்கலாம். அப்படி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இமேஜ் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா தெரியும், நம்ம ஸ்டோர் பண்ணுற ஸ்ட்ரிங் வேல்யூஸ் அங்கே போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை செப்பரேட் பண்ணி எடுத்து நம்ம வந்து டைரக்டரிஸாக கன்வெர்ட்டும் பண்ணிக்க முடியும். டைரக்டரிஸாக இந்த மாதிரி மாற்றியும் அங்கே வந்து டேட்டாபேஸில் சேவ் பண்ணிக்க முடியும். 2 விதமாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்து வந்து நம்ம இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி நம்ம பார்த்த ஒரு அரேக்குள்ளே போட்டு வச்சு இந்த மாதிரி பண்ணுறது வந்து நல்ல என்ன யூஸ்ஃபுல் தான். நார்மலாக நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி வேர் ஸ்லாஷ் www ஸ்லாஷ் HTML ஸ்லாஷ் அப்படி பண்ணுறதோட அரேயில் ஸ்டோர் பண்ணி அதை மாற்றுறது வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான விஷயமா பார்க்கலாம். எக்கோ டாலர் பாத் பாருங்கள் வேறு www HTML ஸ்லாஷ் index.php அப்படின்னு ஃபைல் இது வந்துருச்சு. ஸோ இது வந்து யூஸ் கேஸ் நம்பர் 3 combining paths or file directories. இது மாதிரி ஒரு இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் இப்போ 3 யூஸ் கேஸஸ் என்னால் யோசித்து பண்ண முடிஞ்சிருக்கு. இது ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட் தான். நானுமே இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணதில்லை. பட் இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரிலாம் இம்ப்ளோட யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இம்ப்ளோட இன்னொரு இடத்துல என்ன பார்த்துருக்கேன்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஹாஸ்ட்டு லோக்கல் அட்ரஸ் டிபி கனெக்ஷன்ஸ் அந்த இடத்துலையுமே இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யூஸ் கேசஸ் வந்து இம்ப்ளோட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச யூஸ் கேஸஸை கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.